எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு ஒரு தரமான ஒரு கதை. நம்ம கண்ணால பாக்குற ஒரு விஷயத்தையே உண்மை அப்படின்னு நம்ப முடியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, அப்ப உண்மையை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? ஒரு மனுஷன் செய்யாத தப்புக்காக போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. ஆனா அவர் தான் தப்பு பண்ணாருன்னு எல்லா ஆதாரமும் இருக்கு. ஒரு சாதாரண சிசிடிவி வீடியோல ஒரே நிமிஷத்துல நடக்கிற ஒரு மாற்றம், இந்த டெக்னாலஜி சர்வேலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தரோட லைஃபை எப்படி தலைகளா மாத்த முடியும்னு இந்த கதை சும்மா வெறித்தனமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நம்ம தி கேப்சர் அப்படின்ற ஒரு சைபர் த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல லைவ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஓடுற ஒரு சர்வைலன்ஸ் ரூம் ஒன்னு, அங்க ஒர்க் பண்ற ஒரு ஆபரேட்டர் அங்க இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுல ஒரு மானிட்டர்ல லவ்வர்ஸ் 2 பேர் இருக்கிறத பாக்குறாங்க. பரவாயில்ல, நல்ல கப்பிள்ஸ் போலயே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது குறுக்க ஒரு ரெட் கலர் பஸ் ஒன்னு கிராஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டல. ஆனா அந்த ஆபரேட்டரோட முகமே மாறுது. பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஆபரேட்டர் கிட்ட அங்க பாருங்களா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கதை ஒரு 18 மணி நேரம் பாஸ்டுக்கு போகுது. ஜெயிலுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, யாருக்கும் தெரியாம போன் பேசிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு ஷான். இவர் ஒரு சோல்ஜர். அந்த ஜெயில இருந்து அவருடைய திங்ஸ் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அவரு கோர்ட்டுக்கு தான் போறாரு. ஏன்னா அவரோட கேஸ் இன்னைக்கு தான் ஹியரிங்க்கு வருது. இந்த நேரத்துல இதே ஊர்ல வேற ஒரு இடத்துல கார்ல இருந்து வெளியே வர இவங்களோட பேரு ரேச்சல் கேரி. இவங்க ஒரு டிடெக்டிவ். ஒரு போலீஸ் கூட சேர்ந்து ஒரு சின்ன பையனை விசாரிக்க போறாங்க. அந்த சின்ன பையனோட பிரதர் வந்து இறந்து போயிட்டான். அங்க இருந்தது இந்த பையன் தான். ஆனா இந்த பையன் என்ன சொல்றானா, நான் வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருந்தேன், ஹெட்செட்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் கேட்கலன்னு சொல்றான். போலீஸ் எவ்வளவு கேட்டும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ரேச்சல் கேரி அந்த பையன் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, எனக்கு புரியுது, உன் பிரதருக்கு அந்த மாதிரி நடக்கும் பொழுது உன்னால ஹெல்ப் பண்ண முடியல, நீ பயந்து போயிட்ட. ஆனா இப்ப என்ன நடந்ததுன்ற உண்மையை நீ சொன்னாதான் உன் பிரதருடைய சாவுக்கு நீதி வாங்கி தர முடியும் அப்படின்னு பேசவே அந்த பையனும் உண்மையை சொல்றான். இந்த அளவுக்கு நம்ம டிடெக்டிவ் ரேச்சல் கேரி வந்து ரொம்ப திறமையா இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு பக்காவான டிடெக்டிவ். இவ கதை வந்து ஜெயில இருந்தார்ல ஷான் சோல்ஜர், அவர்கிட்ட போகுது. கோர்ட்ல ஒரு வீடியோ ஒன்னு பிளே ஆகுது. பிரிட்டிஷ் சோல்ஜரா இருக்கிற நம்ம ஷான் அவங்க பிடிச்சு வச்சிருந்த ஒரு பிரிசனரை போட்டு தள்ளுறாரு. இந்த மாதிரி எந்த அனுமதியும் இல்லாம பிரிசனரா இருக்கிறவரை இந்த மாதிரி சுட்டு கொல்றதுலாம் ரொம்ப தப்பு. அதோட அந்த வீடியோல அந்த பிரிசனரை போட்டு தள்ளிட்டு ஒழுங்கா பின்னாடி போ அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அதாவது அவன் அட்டாக் பண்ண வந்தான், அதனாலதான் சுட்டு கொன்னன்ற மாதிரி ஃப்ரேம் பண்றாரு. ஆடியோலாம் கிளியரா கேக்குது இவர் ஃப்ரேம் பண்றாரு அப்படின்ட்டு. ஆனா ஷானுக்காக ஹானா அப்படின்ற ஒரு வக்கீல ஒருத்தங்க வாதாடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சோல்ஜர் உடம்புல இருக்கிற கேமரால சில ஃபால்ட் இருக்கு. அதாவது ஆடியோவும் வீடியோவும் சிங்க் ஆகாம இருக்கு. அதை சிங்க் பண்ணா உங்களுக்கு விஷயம் புரியும் அப்படின்ட்டு அதை சிங்க் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் உண்மையிலேயே ஷான் வந்து வார்ன் பண்ணிருக்காரு அந்த பிரிசனரை. அவரு தான் ரொம்ப ஓவரா பண்ணிருக்காரு. வேற வழி இல்லாம தான் இவர் ஷூட் பண்ணிருக்காரு பாதுகாப்புக்காக. ஒரு சின்ன வீடியோல ஆடியோ லைட்டா மாறினதுக்கே தப்பே செய்யாத ஒருத்தரை தப்பு செஞ்சாருன்னு சொல்லி ஜெயில அடைக்க பார்த்தாங்க. நல்ல வேலையா ஹேனான்ற லாயருடைய ஹெல்ப் மூலியமா ஷான் அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. வெளியே வந்த உடனேயுமே ஷான் அவருடைய பொண்ணை பார்க்க தான் போறாரு. ஷானுடைய எக்ஸ் ஒய்ஃப் தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், குழந்தைய இந்த நாட்கள்ல தான் நீங்க பார்க்கணும்னு கோர்ட் ஆர்டரே இருக்கு, இந்த மாதிரி திடீர்னுலாம் வரக்கூடாதுன்னு சொல்ல ஷானும் இல்ல அவளை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் அப்படின்ட்டு அவரோட பொண்ணு கிட்ட சீக்கிரமாவே அப்பா உன்னை பார்க்க வரேன்னு சொல்றாரு. ஆனா அந்த எக்ஸ் ஒய்ஃப் அந்த குழந்தைய கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவரை ஷான் வந்து ஒரு பாருக்கு போறாரு. அங்க டிவில வந்து இவருக்காக வாதாடின லாயர் இருக்காங்களா, அவங்க கொடுத்த பேட்டி டெலிகாஸ்ட் ஆகுது. நம்ம நாட்டுக்காக போராடின ஒரு சோல்ஜர் அவரு மேல தப்பான விஷயம் சொல்லிருக்காங்க. நான் என் கடமையை செஞ்சேன், அவர் வெளியே வந்ததுல எனக்கு சந்தோஷம்னு சொல்றாங்க. இதை பாக்குற ஷானுக்கும் அவ்வளவு ஹாப்பி. இவர் ரிலீஸ் ஆனதுக்காக தான் பார்ட்டியே ஃபுல்லா ஆளுங்க சந்தோஷப்படுறாங்க. அங்க லாயர் ஹேனாவும் வந்திருக்காங்க. ஷானும் வந்து நான் ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே நீங்க தான், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாரு. அப்படியே எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப ஷானுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நார்மலாவே ஒரு சோல்ஜரா இருந்தா அவங்களுக்கு வர டிப்ரெஷன் தான் அது. அதனால பாத்ரூமுக்கு போறாரு. அங்க ஒரு பர்சன் போதைப்பொருள் கொடுக்க ஷான் வேணான்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பலான்னு கார் எடுத்துக்கிட்டு வெளியே வராரு. அப்படி வரும்பொழுது தான் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நம்ம ஹேனா லாயர் அவங்க நடந்து போறத பார்த்துட்டு, என்ன லாயர் மேடம் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, நான் வேணா கார்ல டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு பக்கத்துல போறாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த லாயரை உமா கொடுக்குறாங்க. நம்ம ஆளுக்கும் லாயரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. கரெக்டா அப்பதான் ரெட் கலர் பஸ் ஒன்னு கிராஸ் ஆகுது. சரி நான் போறேன், உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா அங்க இருந்து போயிடுறாங்க. பெருசா எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா இந்த விஷயங்களை சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆபரேட்டர் ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம்ல, அவங்க ஷாக் ஆகி உடனே போலீஸ்க்கு இந்த தகவலை சொல்றாங்க. நம்ம டிடெக்டிவ் கேரிக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்து உடனே சம்பவ இடத்துக்கு வராங்க. போலீஸோடைய கண்ட்ரோல் ரூம்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நம்ம ஷானுடைய முகத்தை வந்து ஃபேஸை டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷான்ன்ற மேட்ச் வந்த உடனேயுமே இந்த இன்ஃபர்மேஷனை டிடெக்டிவ் கிட்ட சொல்ல அவங்க ஃபோர்ஸோட ஷானுடைய வீட்டுக்கு தான் போறாங்க. அவரு காரை நிப்பாட்டிட்டு வீட்டுல கம்முன்னு தூங்கலாம்னு நினைச்சா உள்ள வந்து அவரை பிடிக்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் உங்க காரை ஓபன் பண்ணி காட்டுங்கன்ட்டு போய் காரை ஓபன் பண்ணா ஒன்னும் காணோம். எங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் ஹேனா காணாம போயிட்டாங்க, நீங்க தான் கடத்திருக்கீங்களோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்ல, எது
நானா இப்பதான் ஒரு கேஸ்ல இருந்து தப்பிச்சேன், இன்னொரு ஒரு கேஸானு தப்பிக்க ட்ரை பண்றாரு இவரு. ஏன்னா பயத்துல போலீஸும் வேற வழி இல்லாம அவரை பிடிக்க அந்த ஷாக்கு கன் இருக்கும்ல, அதாலேயே அவரை பிடிச்சிடுறாங்க. சோ அவருடைய காரை வந்து ஃபுல்லா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவ் கேரி வந்து உங்க லாயர் ஹேனா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அவங்க பஸ் ஏறி போயிட்டாங்க, அவங்க எங்கன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும், அதோட எதுக்காக என்ன பிடிச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்கும்போது தான் சிசிடிவி ஃபுட்டேஜை பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டல, ஆனா இப்ப தெரிய வருது. பார்த்தா ஷானு ஹேனாவுக்கு உமா கொடுக்குறாரு. எங்க உமா கொடுத்ததெல்லாம் ஒரு பிரச்சனையா, அவங்க தாங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் ஒரு பஸ் ஒன்று வரும்ல, அந்த பஸ் வந்து நிக்குது. ஆனா ஹேனா வந்து அந்த பஸ்ல போகல. ஏன்னா நம்ம ஷானு ஹேனாவை போக விடாத மாதிரி கையை பிடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இல்ல இப்பெல்லாம் நடக்கவே இல்லையே, அவங்க பஸ் ஏறி போயிட்டாங்க. ஆனா அந்த ஃபுட்டேஜ்ல பஸ்ல அவங்க ஏறி போகவே இல்லை. இவரு ஹேனாவை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. அதோட பயங்கரமா அடிக்கிறாரு, அவங்க கீழே விழுந்துடுறாங்க. சோ இதனாலதான் அந்த ஆபரேட்டர் இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க, ஹேனா காணும்ட்டு இவரையும் பிடிப்பாங்க. ஆனா இந்த ஃபுட்டேஜை பார்த்த நம்ம ஷானு இல்ல இல்ல இப்பெல்லாம் நடக்கவே இல்ல, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு. ஆனா இவர் எவ்வளவு கத்தினாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்றது ஒரு மெயின் ஆதாரம். இப்ப ஹேனா காணும், இவர் தான் கடைசியா அடிச்சிருக்காரு அதுவும், அதனால இவரை தான் சந்தேகப்படுறாங்களே. சோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன நம்ம ஷேனை திரும்பவும் ஜெயிலுக்குள்ளேயே அடைக்கிறாங்க. ஆனா ஹேனாவுக்கு என்ன ஆச்சு, இறந்து போயிட்டாங்களா, அவங்க உடம்பு எங்க அப்படின்ற விஷயத்த நம்ம டிடெக்டிவ் கேரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷான் ஒரு வேளை ஹேனாவை கொலை பண்ணி ரிவரில் எங்கேயும் போட்டிருப்பாரோ அப்படின்னு போலீஸ்லாம் ரிவர்லலாம் தேடுறாங்க. ஆனால் ஹேனாவோட உடம்பு எங்கேயும் கிடைக்கவே இல்லை. அதோட இப்போதான் நம்ம டிடெக்டிவ்க்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வருது, அந்த ஃபுட்டேஜில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால அந்த ஃபுட்டேஜை ஒரு மெயின் ஆதாரமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இவங்க ஷானை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் அந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான். இப்போ அதுவே மெயின் ஆதாரமாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா வேற ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அவரை ஜெயிலே வச்சிருக்க முடியும், இல்லைனா ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாதது இப்ப இருக்கிற ஒரே வழி ஷானே வந்து ஒத்துக்கணும். அதனால டிடெக்டிவும் போயிட்டு ஷானை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ உன்னோட பூட்ல வந்து காணாம போன ஹேனாவுடைய டிஎன்ஏ இருக்கு, உன்னோட காரோட டிக்கிலையும் டிஎன்ஏ இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சும்மா பொய்ய சொல்லி ஷான் அவரே மாட்டிப்பாரா அப்படின்னு ட்ரிக்ஸை யூஸ் பண்றாங்க. ஆனா ஷான் எதுலயும் மாட்டல, நான் எதுவும் பண்ணலன்னு தான் சொல்றாரு. சோ ஷான் தான் அதை பண்ணிருப்பாருன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால ஷானை பெயில்ல விடுறாங்க. சோ ஷான் வெளியே வந்த உடனே முத வேலையா அவருடைய பொண்ணை பார்க்க எக்ஸ் ஒய்ஃபோட வீட்டுக்கு தான் போறாரு. ஆனா அவங்க பயங்கரமா கத்துறாங்க, இன்னைக்கு நீ தான் பார்க்க வரணும், ஸ்கூல்ல நீ பிக்கப் பண்ணுவேன்னு நினைச்சேன், பாவம் ரொம்ப நேரமா அவ ஸ்கூல்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. நம்ம ஷானோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஐயோ கடத்தல் வேற பண்றியா நீன்னு, இங்க பாரு ஒண்ணு இதெல்லாம் நீ பண்ணலன்னு கோர்ட் ஆர்டர் வரட்டும், அதுக்கப்புறமா என் பிள்ளைய நான் உனக்கு பார்க்க அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே ஒரு சோகமா நடந்து போறாரு. அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, இவரை போலீஸ் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க எங்க போறாரு வராருன்னு. சோ ஷானோ வீட்டுக்கு வந்துடுறாரு. முத வேலையா ஹேனாவுக்கு தான் கால் பண்றாரு. ஆனா கால் எடுக்கவே இல்லை, வாய்ஸ் மெயில் தான் வருது. சோ ஷான் என்ன பண்றாருன்னா ஹேனாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சு ஹேனாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காரு. சோ அதுக்காக அவரோட ஃப்ரெண்டையும் பார்த்து மீட் பண்ணி ரெண்டு பேருமே தான் போறாங்களே. இந்த நேரத்துல ஹேனா வந்து இந்த கேஸை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா கண்டிப்பா ஷான் தான் பண்ணிருக்கணும்னு ஷான் மேலதான் உங்களுக்கு டவுட். சோ அதனால சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல எல்லாம் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம ஷானுடைய முகத்தை அதை டிடெக்ட் பண்ண உடனேயுமே அவர் எங்க இருக்காருன்ற விஷயத்தெல்லாம் காட்டும். அப்படிதான் ஒரு இடத்துல ஷான் அவரோட ஃப்ரெண்டு கூட இருக்கிற மாதிரி காட்டுது. கரெக்டா ஷான் வந்து அந்த ஹேனாவுடைய வீட்டுக்கு வெளியே தான் இருக்காரு, ஃப்ரெண்ட் அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவர் மட்டும் உள்ள போறாரு. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா நம்ம டிடெக்டிவ் கேரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட ஸ்பாட்லயும் கேரியோடைய ஆட்கள் இருக்காங்க. சோ ஷான் வந்து ஹேனாவுடைய வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாரு, ஹேனா உள்ள இருக்காங்களோ அப்படின்ட்டு. பார்த்தா யாரையும் காணோம். ஆனா திடீர்னு ஏதோ ஒரு பர்சன் அங்க இருந்து வேகமா ஓடுறாரு. மேபி இந்த பர்சன் தான் ஹேனாவை கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம மேல பழிய போட்டுருக்கணும்னு ஷான் அந்த பர்சனை பிடிக்க போனா அவர் லிஃப்ட்ல கீழே வந்துடுறாரு. வெளியே தானே ஷானோட ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே அந்த லிஃப்ட்ல வந்த பர்சன் கேஷுவலா ஆளு நடந்து போறாரு. படிக்கட்டு வழியா வந்த நம்ம ஷானு இங்க ஒருத்தன் வந்தானா அப்படின்னு கேட்க, ஆமா அங்க ஒரு ரெட் கலர் கார்ல தான் போனா அப்படின்னு இவரு சொல்றாரு. சரி சரி ஓகே நீ வீட்டுக்கு போன்ட்டு ஃப்ரெண்ட வீட்டுக்கு அனுப்பிட்டு இவரு ஒரு டாக்ஸியை பிடிச்சி அந்த ரெட் கலர் காரை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. இத சிசிடிவி கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம டிடெக்டிவ்க்கு ஒன்னும் புரியல. ஹேனாவோட வீட்டுக்குள்ள போனா என்ன ஆச்சுன்னு தெரியல, திரும்ப வெளியே வந்து டாக்ஸில போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு குழம்புறாங்க. நல்ல வழியா டிடெக்டிவ் கேரியோடைய ஆட்கள் நம்ம ஷான் போய்கிட்டு இருக்கிற அந்த டாக்ஸியை தான் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. எங்க ஷானு டாக்ஸில அந்த ரெட்
கலர் காரை தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அது ஒரு சந்து திரும்புது, ஆனா டாக்ஸி ஸ்ட்ரைட்டா போகுது. ஷானும் ஹலோ ஹலோ என்ன பண்றீங்க, அந்த காரை தானே ஃபாலோ பண்ண சொன்னேன். அதெல்லாம் முடியாது, பொத்திக்கிட்டு உட்காரு அப்படின்ட்டு அந்த டாக்ஸில வந்தவர் நேரா எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. அதுவும் பின்னாடி வந்த போலீஸ் கிட்ட இருந்தும் காரை வளைச்சு நெளிச்சு ஓடிட்டு போறாரு. சோ போலீஸ்காரங்களுக்கு ஷான் போன அந்த டாக்ஸி எங்க இருக்குன்னு தெரியல. நல்ல வேலையா நம்ம டிடெக்டிவ் கேரி அந்த லைவ் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அந்த டாக்ஸி எங்க போகுதுன்ற லொகேஷனை சொல்ல பின்னாடியே அந்த போலீஸும் வந்துகிட்டு இருக்காங்க. சோ ஷானை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்க வந்து பிடிக்கிறாங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. சோ இதை நம்ம டிடெக்டிவ் கேரி பார்த்து சீக்கிரம் போங்க ஷானை பிடிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்களே, ஆனா அவங்க கண்ணுக்கு அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அங்க ஷான் இருக்கிற மாதிரியும் அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரியும் தெரியுது. இது லைவ் ஃபுட்டேஜ் தான், ஆனா நேர்ல பாக்குறவங்களுக்கு அங்க யாரும் தெரியல. ஃபுட்டேஜ்ல இப்படி தெரியுதே அப்படின்னா இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க இருந்து நேரா ஸ்பாட்டுக்கே போறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆட்களும் மேம் நீங்க சொன்ன லொகேஷன் தான் இது, நாங்க இங்க தான் இருக்கோம் ரொம்ப நேரமா, ஆனா ஷானை நாங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. டிடெக்டிவால எதுவும் நம்பவே முடியல. பார்த்தா இங்க நம்ம ஷானை ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல அடைக்கிறாங்க. அங்க கேமராவும் இருக்கு, அத ஒரு குரூப்பே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த குரூப்புக்கு லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு போல. என்ன நிலவரம் அப்படின்னு கேட்க அங்க இருந்த ஒரு ஆளும் அந்த பொம்மை சோல்ஜரை பிடிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷானை வந்து சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. அங்கே ஒரு டிவி இருக்கு, அதில் ஏதோ ஒரு பர்சன் முகம் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த பர்சனை பக்கத்து ரூமில் வச்சிருக்காங்க போல. டக்குன்னு கதவை திறந்து ஷானை பார்க்க அந்த லீடர் மாதிரி இருந்தார்ல, அவரோட பேரு ஃப்ராங்கு, அவரு வராரு. ஸோ ஷான் கூட அவரு பேசுறாரு. நீ கடத்தின அந்த ஹேனா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எங்க நான் உண்மையிலேயே ஹேனாவை கடத்தவே இல்லை அப்படின்னு ஷான் சொல்லும் பொழுது அந்த ஃபுட்டேஜில் முகத்தை மூடி ஒருத்தனை உட்கார வச்சிருக்காங்கல்ல, இப்போ என் ஆளுங்க வந்து அவனை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண போறாங்க. எங்க பாருங்க யாரை வேணா டார்ச்சர் பண்ணிக்கோங்க, அதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க, ஏன்னா நீ சம்பந்தப்பட்ட ஆள் தானே அது அப்படின்ட்டு அந்த பர்சனுடைய முகத்தை காட்டினா அது நம்ம ஷானோட ஃப்ரெண்டு தான். சோ இதை பார்த்து ஷானு ஷாக் ஆகுறாரு. எங்க நம்ம டிடெக்டிவ் கேரியோடைய ஆட்கள் வந்து அந்த வீட்டு வாசல்லையே இருக்காங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வாரண்ட் இல்லாம யாரோட வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது. எங்க நம்ம ஷானோட ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ண போறாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு அந்த ஹேனா எங்கன்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்க என்ன பக்காவா பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்காங்க. ஹேனாவை நான் கடத்தவே இல்லை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் ஷானோட ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. ஷான் உடனே அவரை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடும் பொழுது இந்த பிராங்கோடைய ஆட்கள் ஷானை பிடிச்சி ஷாக் கொடுத்துறாங்க. அந்த நேரத்துல அவர் மயங்குறாரு. அப்போ அந்த ஹேனாவை பத்தின விஷயம்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு போகுது அவருக்கு. இந்த நேரத்துல நியூஸ்ல ஷான் இருக்கார்ல, அவரு தான் ஹேனாவை கடத்தினாரு அப்படின்ற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை யாரோ லீக் பண்ணிட்டாங்க போல. அதை நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் கேரியோடைய ஆபீஸ்லயும் மீட்டிங் போகுது. யார் அதை லீக் பண்ணீங்களோ அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்குன்னு பெரிய போலீஸ்லாம் சொல்றாரு. ஏன்னா அந்த கேஸ் இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோட இந்த ஃபுட்டேஜை வந்து மெயின் ஆதாரமா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இப்ப இது ஆன்லைன்ல வந்ததுனால மக்கள் இதை பாக்குறவங்க உண்மை தானே நினைப்பாங்க. இதனால டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பிரஷர் வருது. இவங்க சீக்கிரமா ஷானை பிடிச்சே ஆகணும். ஆனா ஷான் அந்த வீட்டுக்குள்ள போனாரு. ஆனா இப்ப எந்த க்ளூவும் இல்லல, வேற வழியே இல்ல. வாரண்ட்டை ரெடி பண்ணிட்டு அந்த வீட்டை சர்ச் பண்றதுக்காக நம்ம டிடெக்டிவ் கேரி போறாங்க. இந்த மாதிரி டிடெக்டிவ் வந்த விஷயத்த வந்து ஷான் இருக்கிற ரூம்ல ஒரு டிவி இருக்கும்ல, அதுல ஃபுட்டேஜ் வருது. அதை பார்த்துட்டு ஷானும் பயங்கரமா கத்துறாரு. ஆனா ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருக்கிறதுனால வெளியே சவுண்டே கேட்காது. எங்க நம்ம டிடெக்டிவும் அந்த வீடு முழுக்க தேடுறாங்க. ஒரே ஒரு ரூம் பிரைவேட்னு போட்டிருக்கு. அதோட சாவி என்கிட்ட இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சொல்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆட்கள் எல்லாம் வர வைக்கிறாங்க. ஏன்னா உள்ளதான் ஷான் இருக்கணும்னு சொல்லி. திறந்து போய் பார்த்தா உள்ள யாரையும் காணோம். அதனால வேற வழியே இல்ல, நம்ம டிடெக்டிவ் அவங்க ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு அங்க இருந்து போயே ஆகணும். ஆனா அப்பதான் அந்த வீட்டோடைய வாசல்ல ஒரு கேமரா இருக்கிறத பாக்குறாங்க. இந்த கேமராவுடைய ஃபுட்டேஜை தான் நம்ம ஷான் இருக்கிற அந்த ரூம்ல டிஸ்பிளே ஆயிருக்கும். சோ டிடெக்டிவும் இந்த கேமராவுடைய ஃபுட்டேஜை பார்க்க மானிட்டர் எங்கன்னு சொல்லி கேட்க அந்த வீட்டில் இருக்கிறவரும் மேம் இது ஒரு டம்மி கேமரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ்க்கு ஏதோ ஒரு டவுட் வருது. சரி ஓகே அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. நடந்ததெல்லாம் பாக்குற ஷானுக்கு சுத்தமா எதுவும் நம்ப முடியல. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஷானை கூட்டிட்டு போறாங்க. அதுவும் ஒரு கார் டிக்கிக்குள்ள போட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது டிக்கிக்குள்ள இருக்கிற நம்ம ஷானு மெதுவா ஹெட்லைட்டை உதச்சி அது வழியா கையை கொண்டு வந்து டிக்கி டோரை திறந்து அப்படியே ஆளு காரை விட்டு எகிரி குதிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பிராங்க்ன்றவருடைய ஆட்கள் வந்து பின்னாடி திறத்திக்கிட்டு எல்லாம் போகல. அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் அந்த பிராங்க்ன்றவரும் ஃபுட்டேஜ் வழியா பாக்குறாரு. பரவாயில்லையே வேற லெவல் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க நம்ம டிடெக்டிவ் கேரி வந்து ஷான் அங்க இல்லைன்னா வேற எங்க இருப்பான் அப்படின்னு ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம ஷானு வந்து ஒரு ஹுட்டி போட்டுக்கிட்டு மிஸ்டர் லெவி அப்படின்ற ஒரு பர்சனை பாக்குறாரு. அவரு பயந்து போறாரு. பயப்படாதீங்க, நம்ம உங்க வீட்டுக்கு போலாம், உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இந்த மிஸ்டர் லெவின்றது யாருன்னா சிசிடிவி எக்ஸ்பர்ட்.
இவர் தான் வந்து ஸ்டார்டிங்ல கோர்ட்ல நம்ம ஷான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாருன்னு கேஸ் நடந்ததுல அந்த ஃபுட்டேஜ்ல வந்து ஆடியோவும் வீடியோவும் சிங்க் ஆகலன்றத கண்டுபிடிச்சதே இவர் தான். சோ இவர் மூலியமா தான் ஷான் வெளியவே வந்தாரு. சோ அகைன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஹேனாவை இவர் அடிச்ச மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, உண்மையிலேயே அது நடக்கவே இல்ல, யாரோ என்ன ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, சோ இந்த ஃபுட்டேஜை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்க பார்த்தா அது ரொம்ப கிளீனா இருக்கு, இவர் தான் பண்ண மாதிரியே இருக்கு. உடனே அந்த லெவின்றவரும் டெக்னாலஜி பயங்கரமா வளருது, நீ இதெல்லாம் பண்ண மாதிரி ஈஸியா கிரியேட் பண்ண முடியும், மேபி எடிட் பண்ண வீடியோவா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஷான் சொல்றாரு ஆபரேட்டர்லாம் இதை லைவா பார்த்தாங்களாம், அதனாலதான் போலீஸ்க்கு கால் பண்ணாங்க, லைவா எப்படி ஃபேக்கா ஒன்னத்தை கிரியேட் பண்ண முடியும், ஆனா அந்த லெவின்றவரால லைவா ஒரு விஷயத்தை எடிட் பண்ண வாய்ப்பே இல்லையே, மேபி நீ தான் பண்ணிருப்ப, மறந்து போயிருப்ப அப்படின்னு சொல்ல நம்ம ஷான் கடுப்பாகிறாரு, யோ நான் பண்ணலையா அப்படின்ட்டு கோவமா அங்க இருந்து போறாரு. ஆனா அப்பதான் அந்த லெவிக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை பத்தி ஒரு பெரிய டவுட் ஒண்ணு வருது. சோ அங்க இருந்து போன ஷான் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்க அவரை பாக்குறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு வராரு. டேய் நான் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்ச, அதோட உன் கையெல்லாம் அவங்க வெட்டினாங்களே, டேய் என்னடா வளர்ற, நான் அவங்க கிட்ட மாட்டவே இல்லையே, நான் வீட்டுக்கு போயிட்டேன். சோ ஷானும் வந்து எப்படி நம்ம ஃபுட்டேஜை எடிட் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ற மாதிரியும் எடிட் பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, நீ என் கார் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போ அப்படின்னு சொல்றாரு. எங்க அந்த லெவி இருக்கார்ல, அவர் அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் அவருக்கு ஏதோ ஒரு டவுட் வந்து உடனே நம்ம டிடெக்டிவ் கேரிக்கு கால் பண்ணி ஒரு மீட்டிங்க போடுறாரு. எங்க பாருங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஷான் என்ன மீட் பண்ணான். சோ ஷான் வந்து ஹேனாவை அடிக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட்டேஜ்ல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஆனா லைவ்ல இதை பண்ணா கண்டிப்பா தெரியும். சோ அதுக்காக இன்விசிபிள் கட்டுன்ற ஒரு எடிட்டிங் டெக்னிக்கை லைவ் ஃபுட்டேஜ்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் கரெக்டா அந்த பஸ் கிராஸ் ஆகும் பொழுது அந்த ஃபேக் ஃபுட்டேஜ் இதுல வரும். சோ பார்க்கும்போது நமக்கு ஃபுட்டேஜ் மாறின மாதிரியே தெரியாது. சோ ஏதோ ஒரு கும்பல் லைவ் சிசிடிவி ஃபுட்டேஜை எடிட் பண்றாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிடெக்டிவ் கேரி அவங்களோட இடத்துக்கு போய் லேப்டாப் ஓபன் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு மோசமான சம்பவம் அதுக்கு ஆதாரமா இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது குறுக்க ஒரு ட்ரக் போகுது. சோ அந்த ஃபுட்டேஜ் மூலியமா மாட்டின ஒரு பர்சன் அப்படி அது நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஆனா யாரும் நம்பவே இல்ல. ஆனா இப்ப நம்ம டிடெக்டிவ் அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் குறுக்க ஒரு ட்ரக் போகுது, கரெக்டா அந்த ட்ரக் போகும்போது கட் பண்ணி ஃபேக்கான ஒரு ஃபுட்டேஜை வச்சிருக்காங்க. சோ டிடெக்டிவ் கேரிக்கு மட்டும் தான் இப்ப தெரியுது இங்க இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஏதோ ஒரு கும்பல் லைவாவே எடிட் பண்ண முடியுது அவங்களுக்கு ஏத்த மாதிரின்னு. எங்க நம்ம ஷான் வந்து அவரோட ஃப்ரெண்டோட காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு, திடீர்னு பார்த்தா போலீஸ் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ வேகமா இவரும் தப்பிக்க ட்ரை பண்றாரு, ஆனா பெட்ரோல் இல்லாம வண்டி ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிக்குது. சோ இப்பதான் இவருக்கு ஒரு பெரிய டவுட்டு, நம்ம இருக்கிற இடம் நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்படி தெரியும், அதோட காரை கொடுத்துருக்கானா, பெட்ரோல் ஏன் போடாம கொடுக்கணும் அப்படின்னு குழம்பி போய் மெதுவா கார் டிக்கியை ஓபன் பண்ணி பார்த்தா இறந்து போன அந்த ஹேனாவோட உடம்பு அங்க இருக்கு. அதோட கரெக்டா இவர் இருக்கிற இடத்துல தான் ஒரு சிசிடிவி கேமராவும் இருக்கு, நடக்கிறதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆட்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷானும் புரிஞ்சுக்கிறாரு பக்காவா நம்மள ஃப்ரேம் பண்ணி மாட்ட வச்சிருக்காங்களே அப்படின்னு. இவர் தான் கொலைகாரன்னு அந்த ஃபுட்டேஜை பாக்குற எல்லாரும் நம்புறாங்க, நம்ம டிடெக்டிவ் கேரிய தவிர. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லைவ் ஃபுட்டேஜை எடிட் பண்ற ஒரு கும்பல் இருக்கு அப்படின்னு. ஸோ ஷான் இருக்கிற இடத்துக்கு போலீஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஷானும் வேகமா ஓடுறாரு, ஒரு போலீஸ் கிட்டத்தட்ட ஷானை பிடிச்சிருப்பாரு, ஆனா அந்த போலீஸை அடிச்சு போட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகுறாரு. ஸோ இதனாலேயே ஷான் தான் கொலைகாரன், தப்பிக்கிறான் பாருங்க அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவும் அந்த இடத்துக்கு போற வழியிலேயே ஷானை பாக்குறாங்க, அவர் ரோட்ல தான் இருக்காரு. ஆனா இவங்க ஷானை பிடிக்காம, இங்க பாரு ஷான் ஒழுங்கா நீ சரண்டர் ஆயிடு, நீ தான் கொலைகாரன்னு எங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான், மேபி அது பொய்யா கூட இருக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்ல, என்ன ஒரு டிடெக்டிவே சிசிடிவி ஃபுட்டேஜ் பொய்ன்னு சொல்றாங்க, மேபி இதுவும் ஒரு பிளானா இருக்கலாம் அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் கேரி கிட்ட இருந்தே அவர் தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா இவர் எங்க போனாலும் ஈஸியா லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க, எப்படின்னு தான் இவருக்கு தெரியல. அப்பதான் ஒரு கப்பிள்ஸ் 2 பேரு நம்ம ஷானை பிடிக்கிறாங்க, அவங்க ட்ரக்ல போட்டு ஷானோட ஷூல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை தூக்கி போடுறாங்க. சோ அந்த ட்ராக்கிங் டிவைஸ்னால தான் ஷான் இருக்கிற லொகேஷன் வந்து அந்த கும்பலுக்கு தெரிஞ்சிருக்கு. ஷானை பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, மேபி அந்த டைம்ல அவரோட ஷூவை வாங்கி இந்த ட்ராக்கிங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். இப்போ நம்ம டிடெக்டிவ் கேரிக்கு வந்து இந்த கும்பலை பத்தி தெரியும், சிசிடிவி கேமராவை சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு. சோ அதனால ஷானை கூட்டிட்டு போன அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஒரு தெரு இருக்கும், அங்கேயும் இதே மாதிரி வீடுகள் தான். சோ அப்படின்னா ஷானை வந்து இந்த தெருவுல இருக்கிற வீட்டுல தான் கூட்டிட்டு போயிருக்காங்க, ஆனா ஃபுட்டேஜை எடிட் பண்ணி பக்கத்து தெருவுல இருந்த மாதிரி காட்டியிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இப்ப கரெக்டான வீட்டுக்கு நம்ம டிடெக்டிவ் போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள அந்த அமெரிக்கனான பிராங்க் தான் இருக்காரு. ஜஸ்ட் அவர்கிட்ட விசாரிக்க கூட முடியாது, ஏன்னா வாரண்ட் எதுவும் இவங்களுக்கு கிடையாது. ஆனா இருந்தாலும் அந்த பிராங்க் என்ன சொல்றாருன்னா, நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது,
சோ அதனால இத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்காதீங்க டிடெக்டிவ் அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி, நம்ம டிடெக்டிவ் கேரியும் வந்து இந்த ஆளுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ திரும்ப கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற அந்த ஃபுட்டேஜை பாக்குறாங்க. கரெக்டா நம்ம ஷான் அந்த ஹேனா கூட நல்லா தான் இருந்தாரு. அந்த பஸ் கிராஸ் ஆன உடனேயுமே மோசமா நடந்துகிட்டாரு. சோ அங்க இருக்கிற ஆட்களால எதுவும் புரிஞ்சுக்க முடியல. சோ இத பத்தி தெரிஞ்ச ஆளு யாரு? இத சொன்னது மிஸ்டர் லெவின்றவர் தான். சரி, அவரு கால் பண்ணலான்னு பார்த்தா அவரோட வீட்டுல போலீஸ் ஆட்கள்லாம் இருக்காங்க. யாரோ வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டாங்க. அவர் கோமால இருக்காருன்னு சொல்றாங்க. சோ ஹெல்ப் பண்ண இருந்த ஒரே ஆளும் ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு. நல்ல வேளையா டிடெக்டிவ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. சோ அவர்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஏதாவது கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ அவரும் அதுக்கான வேலையை பாக்குறாரு. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. என்னன்னா, மேலே அதிகாரி நம்ம டிடெக்டிவ் கிட்ட வந்து நீங்க இந்த கேஸ்ல தப்பான வழியா போறீங்கன்ட்டு எங்களுக்கு சில தகவல் வந்திருக்கு. சோ அதனால இந்த கேஸ்ல இருந்து மட்டும் இல்லாம உங்களை சஸ்பெண்டே பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க நம்ம ஷேன் வந்து அவரை காப்பாத்தின அந்த பர்சன்ஸ் கூட ஒரு கிளப்புக்கு வந்திருக்காரு. அங்க ஒருத்தரை பார்த்து ஷாக் ஆகுறாரு. யாருன்னா, ஹேனாவோட வீட்ல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடினார்ல, அந்த பர்சன் அங்கதான் இருக்காரு. இப்ப அகைன் அவரு அங்க இருந்து எங்கேயோ போறாரு. நம்ம ஷேனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. எங்க நம்ம டிடெக்டிவ் அசிஸ்டன்ட் ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு போல. நம்ம டிடெக்டிவ்க்கு கால் பண்றாரு. ஆனா போல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. மேடம், அந்த ஷேன் சொன்னது உண்மைதான். அந்த ஹேனா பஸ்ல தான் ஏறி போயிருக்கா. ஷேனும் ஹேனாவும் இருக்கும் பொழுது அங்க ஒரு பஸ் கிராஸ் ஆகிருக்கு. ஆனா ஃபுட்டேஜ்ல வந்த பஸ் அதுக்கப்புறம் வந்த ரெண்டாவது பஸ் பக்காவா எடிட் பண்ணி ஒட்டிருக்காங்க. நம்ம ரெண்டாவது பஸ்ஸோட ஃபுட்டேஜை தான் செக் பண்ணோம். அதுல யாரும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி போன பஸ்ஸோட ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல ஹேனா இருக்காங்க அப்படின்ற ஃபுட்டேஜையும் அவரு பாக்குறாரு. இந்த விஷயத்த வாய்ஸ் மெசேஜா அவரு அனுப்பிடுறாரு. இங்க ஹேனா வீட்ல இருந்து தப்பிச்சு போன அந்த பர்சனை ஃபாலோ பண்ணி போற நம்ம ஷேனு ஒரு குரூப் ஆஃப் ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு பர்சன் வந்து ஷேன் கிட்ட நடக்கிற எதுவும் உனக்கு புரியல, என்ன ஏதுன்னு உனக்கு நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஷேனும் ஒன்னும் புரியாம ஆளு பாத்துக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம டிடெக்டிவ் கேரியும் வேலை போனதுனால ரொம்ப சோகமா வந்து வீட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபோனை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுடைய அசிஸ்டன்ட் அனுப்பின அந்த வீடியோ, அதாவது ஒரு பஸ்ஸில் அந்த ஹேனா போய்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த கேஸில் ஒரு முக்கியமான எவிடன்ஸே இதுதான். இது ஒன்று போதும் நம்ம ஷானு அந்த ஹேனாவை கடத்தவே இல்லை அப்படின்னு நிரூபிக்கலாம். எங்க ஷான் கிட்ட அந்த கிளப்ல சில ஆட்கள்லாம் பேசுறாங்க. என்ன நடந்ததுன்னு முழு உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் இப்பதான் தெரிய வருது, ஆக்சுவலா இந்த குரூப் ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எதிராக போராடுறவங்க. அந்த பிராங்க்னு அமெரிக்கன் இருக்காருல்ல, அவருடைய ஆட்கள், அவருடைய ஆர்கனைசேஷன் தான் அந்த கரெக்ஷனு. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி சிஸ்டமே அவர் கையில தான் இருக்கு. அவர் நினைச்சாருன்னா எந்த ஒரு சம்பவத்தையும் எப்படி வேணாலும் எடிட் பண்ணி யார் மேல வேணாலும் பழிய போட முடியும். ஸோ இந்த கரெக்ஷனுக்கு உதவி செய்யற மாதிரி அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கன்னு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட இதை ஒரு ஷேடோ கவர்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த கரெக்ஷனை வந்து மொத்தமா காலி பண்ணணும், அதோட உண்மையை மக்களுக்கு சொல்லணும்னு தான் இந்த குரூப் ஒரு பிளானை போடுறாங்க. இதை நார்மலா சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க, ஏன்னா ஆதாரம் வேணும். அதோட ஆனான்றவங்களும் இப்ப நம்ம ஷேன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, உண்மையை சொல்றாங்களே, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான். இந்த குரூப் ஃபர்ஸ்ட் ஜெயில இருக்கிற ஷானை காப்பாத்துறாங்க. நம்ம ஹேனா தான் லாயரா ஆஜராகி அவரை காப்பாத்தி விடுறாங்க. இதனாலேயே ஷானுக்கு ஹேனாவை பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்ல பார்ட்டி எல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஹேனா ஸ்ட்ரைட்டா ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போறாங்க. அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. நம்ம ஹேனா அங்க இருக்காங்க. பக்கத்திலேயே நம்ம ஷான் மாதிரியே ஒரு பர்சன் இருக்காரு. தூரத்துல இருந்து சிசிடிவி கேமரால பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஷான் மாதிரியே தான் இருக்கும். அவரு ஹேனாவை அடிக்கிற மாதிரியே பக்காவா ஆக்ஷன்லாம் போட அதை இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹேனா வந்து பாருக்கு போவாங்க. நம்ம ஷான் கூட தேங்க்ஸ்லாம் சொல்லுவார்ல, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஹேனா அங்க இருந்து வந்துருவாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. ஷானும் பின்னாடியே வருவாரு ஆளு. இந்த விஷயங்கள் வந்து சிசிடிவில லைவா ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா பஸ் கிராஸ் ஆகும்பொழுது ஆல்ரெடி இவங்க எடுத்திருப்பாங்கல்ல, ஷான் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஹேனாவை அடிக்கிற மாதிரி, அந்த ஃபுட்டேஜை போடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஷான் வரும்பொழுது அவருடைய அந்த கோர்ட் காலர் தூக்கிக்கிட்டு இருக்கு. ஃபுட்டேஜை மாத்தும் பொழுது ட்ரெஸ் காலர் தூக்கிக்கிட்டு இருக்கிறது பச்சையா தெரியும். இந்த விஷயத்தை ஹேனா கிட்ட சொல்றாங்க. அதனாலதான் ஹேனா சும்மா இருந்தவரை உமா கொடுத்திருப்பாங்க. அந்த உமா கொடுக்கிற கேப்ல அந்த கோர்ட் காலரை சரி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா பஸ் வரும். கரெக்டா அந்த பஸ் கிராஸ் ஆகும் பொழுது அவங்க எடுத்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி விட்டுருப்பாங்க. உண்மையா என்ன நடந்திருக்கும்னா, இவங்க பஸ் ஏறி போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் ஆபரேட்டர்கள் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனா இந்த குரூப்பால எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜை எடிட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அந்த அமெரிக்கன் இருக்காருல்ல பிராங்க், அவருடைய ஆர்கனைசேஷன் அந்த கரெக்ஷன்ல இந்த குரூப்போடைய ஆட்கள்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவரு தான் இவங்களுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றாரு. என்ன பிளான்னா, ஹேனாவை கடத்தினது நம்ம ஷான் தான், அதுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அப்படின்னு ஷானை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்கன்னா அவரு ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு ஹேனா கோர்ட்ல ஆஜராகி, நான் உயிரோட தான் இருக்கேன், என்னை யாரும் கடத்தல, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஃபேக், இதை பண்றது கரெக்ஷன் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் தான் அப்படின்னு மொத்தமா மாட்டி விடலான்றது தான் பிளான். இப்படி
இப்படி நடந்ததுன்னா அந்த கரெக்ஷன் ஆர்கனைசேஷனே காலியாகும். ஆனா இந்த விஷயத்த அந்த கரெக்ஷன் ஆர்கனைசேஷன் புரிஞ்சுக்கிறாங்க, நம்மள மாட்ட வைக்க தான் ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு. இந்த ஃபுட்டேஜ்லாம் முக்கியமான ஆதாரமா கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஷானையும் ரிலீஸ் பண்ண வச்சதே இவங்க தான். ஷான் வெளியே வந்துட்டாரு. இந்த ஹேனா அவங்களுடைய ஆட்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஷான் ஜெயிலுக்குள்ளேயே இருந்தா மட்டும்தான் இவங்க பிளான் பக்காவா இருக்கும். சோ அதனால பிளான் பி போடுறாங்க. எப்படியும் ஷான் ஹேனாவை தேடி வீட்டுக்கு வருவான். அப்போ ஷான் தான் கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி ஆதாரத்தை ரெடி பண்ணலான்ட்டு ஹேனாவோட ஆளு ஒருத்தர் உள்ள அந்த ஆதாரங்கள் எல்லாம் ரெடி பண்ணுவாரு. ஆனா நம்ம ஷான் கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால உள்ள இருக்கிற அந்த பர்சனை பாத்துருவாரு. நல்ல வேளையா அங்க இருந்து அந்த பர்சனும் தப்பிச்சிருவாரு. ஷானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவாரு. இந்த விஷயங்களை நம்ம டிடெக்டிவும் பாப்பாங்க. அதே நேரத்துல அந்த பிராங்க்ன்ற அமெரிக்கனும் பாப்பாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஷானை நம்ம பிடிக்கணும், அப்பதான் நமக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி டாக்ஸி மாதிரி அவரோட ஆளை அனுப்புவாரு. ஷானும் அந்த டாக்ஸில ஏறி தான் ஃபாலோ பண்ணி போவாரு. ஆனா அந்த டாக்ஸிக்காரன் ஸ்ட்ரைட்டா நம்ம பிராங்க் கிட்டயே கொண்டு வந்து விட்டுருவாரு. இந்த வேலையெல்லாம் பண்றது அந்த ஹேனாவும் அவங்களுடைய கும்பலும் தான். அதனாலதான் இந்த பிராங்க் ஹேனா எங்க அப்படின்னு இவரும் கேட்பாரு. ஏன்னா ஹேனா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கரெக்ஷன் கும்பலுக்கு பெரிய ஆபத்து. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை அல்டர் பண்ணிருக்காங்க. ஹேனாவை இந்த ஷான் தான் கடத்தின மாதிரி. இப்ப ஹேனா உயிரோட இருந்தாங்கன்னா மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும், கரெக்ஷனும் மாட்டிக்கும். எங்க அந்த அமெரிக்கன் பிராங்கோ நம்ம ஷானுடைய ஷூல டிராக்கரை செட் பண்ணி அவரை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் வேணும்னே தப்பிக்க விட்டுறாரு. எங்க ஹேனாவோட டீம் எப்படியாவது ஷானை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணதே இவங்க தான். சோ இப்படி அப்லோட் பண்ணிட்டா இவரு தான் கொலைகாரன், சீக்கிரம் பிடிங்க அப்படின்ற பிரஷர் வரும் போலீஸ்க்கு. ஏதோ அந்த அமெரிக்கன் பிராங்கும் பாக்குறாரு, இவனுங்களால தனியா இதை பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஹெல்ப் இருக்கணும், அதுவும் நம்ம குரூப்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. நம்ம குரூப்குள்ள தான் அந்த கருப்பு ஆடு இருக்கணும் அப்படின்ட்டு ஹேனாவோட ஆளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட அவர் மூலியமாவே ஹேனாவோட லொகேஷனையும் கண்டுபிடிச்சி அவங்கள போட்டு தள்ளி நம்ம ஷானோட ஃப்ரெண்டையே யூஸ் பண்ணி அவரோட கார்ல ஹேனாவோட உடம்ப போட்டு அதுவும் ஷானை தப்பிக்கிற மாதிரி தப்பிக்க விட்டு ஷூல டிராக்கரை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால தான் அந்த ஃப்ரெண்டு கரெக்டா வந்திருப்பாரு. என் கார் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிருப்பாரு. ஷானும் காரை ஓட்டிட்டு போனா ஆளு நடு ரோட்ல பெட்ரோல் இல்லாம நிக்கிறாரு. அதோட டிக்கில இறந்து போன ஹேனாவோட உடம்பும் இருக்கு. சோ இதை பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது, ஷானு ஹேனாவை அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறமா கொலை பண்ணி டிக்கில போட்டு இங்க கொண்டு வந்திருக்காருன்னு பக்காவா ஆயிடுது. இதனால ஹேனா அவங்க டீமோடைய பிளான் மொத்தமா சொதப்பிக்குது. சோ அதனால இந்த கரெக்ஷன் டீமும் இந்த பெரிய பிளான்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சோ இதுதான் நடந்த விஷயம். அந்த கரெக்ஷன் ஆர்கனைசேஷனை காலி பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா அவங்க எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிட்டாங்க. இப்ப நீ தேடப்படும் ஒரு முக்கியமான குற்றவாளி ஆகிட்ட. இதெல்லாம் கேட்டு ஷானுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சடனா அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துட்டாங்க போல. சோ ஷானு அங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே போறாரு. பார்த்தா அங்க நம்ம டிடெக்டிவும் அவங்களுடைய அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க. தப்பிக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அப்பதான் டிடெக்டிவ், இங்க பாரு நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும், அதோட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடிட் பண்றாங்கன்றதும் எனக்கு தெரியும், என் கூட வா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல ஷானும் நம்புறாரு. டிடெக்டிவ் கூடவே கார்ல கிளம்புறாரு. இங்க அந்த கரெக்ஷன் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஷான் அவரோட பொண்ணையே கடத்துற மாதிரி ஃபேக்கா வீடியோவை ரெடி பண்றாங்க. சோ இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டு இருந்தவரு நம்ம பொண்ணு மேலேயே கை வைக்கிறாங்கன்னும் பொழுது இதுக்கு மேல ஓடக்கூடாதுன்ட்டு பப்ளிக்கா நடமாட ஆரம்பிக்கிறாரு. ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த அமெரிக்கன் பிராங்க பார்க்க நம்ம டிடெக்டிவ் நேராவே போறாங்க. அவரும் பேசுறாரு, இந்த மாதிரி ஹேனா வேற ஒரு பஸ்ல போனாங்க, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னா திரும்ப என்ன வேலையில சேர்க்கணும், அதோட ஷான் அவரோட பொண்ணை பார்க்கணும், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கலனா கூட அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டும் பொழுது அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. ஷானை நேரா அவரோட பொண்ணுகிட்டே கூட்டிட்டு போறாங்க. அவரும் அவரு பொண்ணு கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் பொழுது அந்த போர்ல அவர் என்னென்னலாம் பண்ணாருன்ற அந்த மெமரிஸ் எல்லாம் அவரோட பொண்ணு கிட்ட சொல்றாரு. இந்த நேரத்துல இந்த கரெக்ஷன் ஆர்கனைசேஷனை பத்தி இவ்வளோ விஷயங்கள் நம்ம டிடெக்டிவுக்கு தெரிஞ்சிச்சுல, அதனால டிடெக்டிவையும் அந்த குரூப்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் காட்டுறாங்க. எங்களால யாரு எந்த தப்பையும் பண்ண மாதிரி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. சோ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்கும் பொழுது டிடெக்டிவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா டிடெக்டிவுக்கு இந்த மாதிரி கேடுகட்ட கும்பல் கூட சேர்ந்து வேலை செய்யவே பிடிக்கல. சோ நம்ம ஷானும் அவரோட பொண்ணு கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த பிராங்க்ன்ற அமெரிக்கன் இங்க பாரு, நீ உன் பொண்ணு கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தல்ல, அந்த ரூம்லயும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, ஃபுட்டேஜ் எல்லாம் பாரு, இப்ப இதையும் எங்களுக்கு ஏத்த மாதிரி சொந்த பொண்ணையே இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, அந்த மாதிரியும் மாத்தி எங்களால ரிலீஸ் பண்ண முடியும், இந்த பாவப்பட்ட மக்களும் நம்புவாங்க, சொன்னா புரிஞ்சுக்கோ, இந்த ஆர்கனைசேஷனை காப்பாத்த நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு சொல்ல ஷானும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது ஆனாவா நீ தான் கொன்ன அப்படின்ட்டு கோர்ட்ல சொல்லி நீ ஜெயிலுக்கு போ, உனக்கு கம்மி தண்டனை கிடைக்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஷானு ஹேனாவை கொன்னது நான் தான்ட்டு கோர்ட்ல சொல்றாரு. அவருக்கு தண்டனையும் கொடுக்கறாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் பண்ணவே இல்லை. இவர் எதிர்த்தாருன்னா ரொம்ப அசிங்கமான வேலையை பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருக்காங்க அந்த கரெக்ஷன் ஆர்கனைசேஷன்.
ஆர்கனைசேஷன். ஸோ அவ்வளோதான், ஷானு ஜெயிலுக்கு போறாரு. அவரை பார்க்க அவருடைய எக்ஸ் ஒய்ஃபும் வராங்க. ஆனா அவங்க ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம டிடெக்டிவ் எல்லா உண்மையையும் அந்த எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாங்க. நம்ம பொண்ணுக்காக செய்யாத ஒரு தப்ப செஞ்சேன்னு சொல்லி இப்ப நீ ஜெயில இருக்கல, கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சப்போர்ட்டிவா இருக்காங்க அவங்க. எங்க நம்ம டிடெக்டிவும் கேடு கட்ட ஒரு ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ணுது, இதை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்ட்டு அவ்வளோ கோவம் வருது. அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, டைரக்டா எதிர்த்தா ஈஸியா நம்மள அழிச்சிருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆதாரத்தை சேகரிக்கணும், அதுக்கு நம்ம அந்த குரூப்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ட்டு டைரக்டா அந்த ஆட்களை போய் மீட் பண்ணி கரெக்ஷன் ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ண எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு வேலையில ஜாயினும் ஆகுறாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த கும்பலுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. இதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த குரூப்குள்ளேயே இருந்துகிட்டு என்னென்ன பண்ண போறாங்க, கடைசியா அந்த ஆர்கனைசேஷன் ஒரு மோசமானது, அதோடைய பிளான் எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி உடைச்சாங்களா இல்லையான்றது தான் அடுத்தடுத்த கதையில நமக்கு தெரிய வரும். ஸோ கதை பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் லைக்கை போட்டு விடுங்க. சீக்கிரமாவே அடுத்த பார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல், ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் வீடியோல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.